من قرأ 10 آيات من سورة البقرة لم يدخل ذلك البيت الشيطان تلك الليلة حتى يسبغ 4 آيات من أولها وآية الكرسي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றோடு நாம் முதல் நோன்பு நோற்று முடித்துவிட்டு இரண்டாவது தராவி தொழுகையையும் நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு தராவினுடைய தொழுகையில் 1.25 ஜுஸு ஓதப்பட்டது. நேற்றோடு சேர்த்தோமையானால் 2.5 ஜுஸுக்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தராவி தொழுகையில் நாம் கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ரா என்ற இந்த மிகப்பெரிய சூறாவை பற்றி சொல்லுகிற பொழுது, இது எப்பேற்பட்ட சூரா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாக்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதாக நாம் பார்ப்போமேயானால் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட சட்ட திட்டங்களை அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூறாவிலே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 அத்தனை ஆயத்துகளும் இந்த சூரத்துல் பக்ராவிற்குள் அடங்கும். வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், ஹஜ்ஜினுடைய விஷயங்கள், தொழுகையினுடைய விஷயங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நோம்பினுடைய விஷயங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்ற ஆயத்தும் எல்லா ஆயத்துகளும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் இன்றோடு முடித்திருக்கிற இந்த சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய 286 ஆயத்துகள் கொண்ட இந்த மிகப்பெரிய சூறாவிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி வருவான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாவிற்குள் ஒரு மிக சிறந்த ஒரு ஆயத்தை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் எதுவென்று சொன்னால், எப்பொழுதும் சஹாபாக்களை அப்படியே கேள்வி கேட்பாங்க. இவர் எப்படி இருக்கிறாரு, இவருடைய அறிவினுடைய திறன் என்ன என்பதாக கேட்கிற பொழுது, ஹஜரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிகப்பெரிய காரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தராவி நீங்க தான் தொழுக வைக்கணும், பின்னாடி மக்கள் நிற்பாங்க என்பதாக இமாமாக நிப்பாட்டினவங்க இவங்க தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, குரான்லேயே மிக சிறந்த வசனம் சொன்னா எது